ஹாய் ஹலோ காய்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். நேற்று நான் சொல்லியிருந்தேன்ல உங்களுக்கு நான் ஃபுல் வீடியோ கொடுக்குறேன்னு சொல்லிட்டு, சேம் இப்போ அதோட கண்டினியூட்டி தான் ஃபுல் வீடியோவாக நான் போட்டிருக்கேன் யூடியூப் சேனலில். வாங்க உள்ள போய் பார்க்கலாமா என்ன விஷயம்னு. எங்கள் அப்பா, அதாவது என்னுடைய தகப்பன் சபரிமலைக்கு போகிறாரு. அதனால் விறுவிறுன்னு போய் பஸ் ஸ்டாண்டில் இருக்க கடையில் பூ வாங்கிட்டு நெடுநெடுன்னு கிளம்பலான்னு பார்த்தா இல்லை வெயிட் பண்ணு, எனக்கு லைட்டாக பசிக்குது, சேஞ்சை வாங்கிட்டு அன்னாச்சி பழம் வச்சுட்டு இருந்தாங்க. அங்கேயே அன்னாச்சி பழமும் வாங்கிட்டு பஸ் ஸ்டாண்ட்குள்ளே போய் கட் பண்ணால் அங்கேருந்து வீடியோ கண்டினியூ ஆகுது. அப்படியே ஜாலியாக பேசிட்டு அன்னாச்சி பழத்தையும் சாப்பிட்டுட்டு போனால் நிறைய மரத்தை வெட்டி போட்டிருந்தாங்க ரோடு அகலம் பண்ணுறதுக்காக. எனக்கு சுத்தமாக பிடிக்கல. மரம் இருந்தப்போ அந்த ரோடு எவ்வளோ அழகாக இருந்தது. ஆனால் இப்போ ரோடு கொஞ்சம் ஃப்ரீயாக இருந்தாலுமே ஆனால் எனக்கு இந்த ரோடு பிடிக்கல. ஏன்னா அவ்வளோ பெரிய பெரிய மரங்கள், எப்படியோ இந்த மரத்துக்கெல்லாம் 100 வயசுக்கு மேலே தான் இருக்கும். அவ்வளோ பெரிய பெரிய மரம், என்னை விட பெரிய என்ன சொல்கிறது வயசில் மூத்த மரம் மாதிரி அவ்வளோ பெருசாக இருந்தது. எல்லாத்தையும் வெட்டி 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 போட்டிருந்தாங்க. மரம் வெட்டுறது ஈஸிங்க, நெட்டு வைக்கிறது ரொம்ப கஷ்டம். அதை யோசித்து பார்த்துட்டே ஒரு வீடியோ எடுத்துகிட்டு சரி ஓகே நம்மளால ஒன்றும் பண்ண முடியாது, நம்மளால இந்த மரம் நெட்டு மட்டும்தான் வைக்க முடியும்னு யோசிச்சுட்டு விட்டுட்டேன். உங்களால் முடிஞ்சால் நீங்களும் உங்கள் வீட்டு இடத்துக்குலேருந்து ஃப்ரீயாக இருக்கிற இடம் எதுன்னு பார்த்து ஒரு 10 அடி அகலம், அந்த மரம் வளர்ந்தாலும் 10 அடி இருக்கணும், அந்த மாதிரி இடமா பார்த்து சூஸ் பண்ணி வேஸ்ட்லேண்டில் ஒரு மரம் நெட்டு வைங்க. அது உங்கள் ஃப்யூச்சரில் உங்களோட குட்டீஸ், அவங்களோட குட்டீஸ் எல்லாம் பேர் சொல்கிறதுக்கு யூஸ் ஆகும். சரி வாங்க டாபிக்குள்ளே போகலாமா. இப்போ நான் பவானி கிராஸ் பண்ணுவோம். ஏன்னா பவானிலேருந்து தான் சித்தாறு போவோம். எப்போவுமே நாங்கள் அப்படி தான் போவோம். சம்டைம்ஸ் நான் எப்படி போவேன்னா, இப்போ ஒரு ஹைவேஸ் போட்டிருக்காங்கல்ல அந்த இதில் போயிடுவேன். லட்சுமி நகர்லேருந்து உள்ளே போய் அந்த பக்கம் வெளியே போயிடுவேன். ஊராட்சிக்கோட்டை மலைக்கிட்ட இருக்கிற ஹைவேஸ்க்கு போயிடுவேன். அப்படி கட் பண்ணி போனாலும் டிராஃபிக் இல்லாமல் ஈஸியாக இருக்கும். அதனால நான் அப்படி போவேன். ஆனால் இந்த வாட்டி நான் பவானி வழியாக தான் போனேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இதில் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, எங்கள் அப்பாவுக்கு 60 வயசு. இதுதான் ஃபஸ்ட்டு வருஷம் கன்னிசாமியாக போகிறாரு. இன்னைக்கு திங்கட்கிழமை. எங்கள் அப்பா 11 மணிக்கு கிளம்பிட்டாரு. ஜாலியாக என்ஜாயபுளாக தான் போனார். போகிறப்பவே ரொம்ப ஹாப்பி அவருக்கு. போயிட்டு வந்துட்டு நான் முருகன் மலைக்கும் மாலை போடுவேன்னு சொல்லிட்டு போயிருக்காரு. ஏன்னா அவர் ஒரு நாள் கூட விரதம் இருந்தது கிடையாது. அதனால தான். இப்போ எங்களோட சொந்த ஊரை பார்க்கலாம். எங்கள் சொந்த ஊர் எங்கே இருக்குன்னா சித்தாறு மாரியம்மன் கோவிலேருந்து அப்படியே கீழே பார்த்தா கீழே இருக்க கொட்டாய் சங்கரண்டாம் தோட்டம் தான் எங்களோட தோட்டம், எங்கள் தாத்தாவோடது பூர்வீகம். நாங்கள் இப்போ அங்கே இல்லை. நாங்கள் அது என்ன ஊர் சொல்கிறது, குதிரைக்கல்மேட்டில் தான் குடியிருக்கோம். அப்பாவும் அம்மாவும் அங்கே தான் இருக்காங்க. நான் ஈரோட்டில் இருக்கேன். அங்கேருந்து என் அக்காவோட ஊருக்கு போகணும். அங்கே தான் நம்மளோட குட்டீஸ் எல்லாம் இருக்காங்க. போகிற வழியில் எங்கள் அப்பாவை நின்று பார்த்துட்டு போனேன். அவர் வாய்க்கால குளிச்சிட்டு இருந்தார். அப்போ நான் ஒரு சவுண்ட் கொடுத்த பாருங்க, செம்மையாக பயந்துட்டார். சாமியே சரணமையப்பா அப்படின்னு சொன்னார். செம்ம பயம் இருக்குது. பார்த்து சிரிச்சுட்டே இருந்தார். சாமி சரணம். என்ன சாமி இவ்வளோ நேரம், நான் ரொம்ப நேரம் உங்களை எதிர்பார்த்துட்டே இருந்தேன் அப்படின்லாம் சொன்னார். நான் அப்படிலாம் இல்லை சாமி, நான் வந்துடுவேன்னு சொன்னேன். ஏன்னா நான் ஞாயிற்றுக்கிழமை வருவேன்னு அவர் எதிர்பார்க்கவே இல்லை. இவர் திங்கட்கிழமை கோயிலுக்கு போகிறதுனால நான் திங்கட்கிழமை தான் வருவேன்னு அவர் எதிர்பார்த்துட்டு இருந்தார். நான் ஞாயிற்றுக்கிழமை வந்தங்காட்டிக்கும் அவருக்கு ரொம்ப ஹாப்பி. ஆனால் என்ன பண்ணுறது, அவருக்கு எரிமுடி கட்டுறது நான் பார்க்கல. அதோட என்னென்ன நான் விஷயத்த சொல்கிறேன். இதுலேயே பசங்களை கூட்டுறதுக்காக நான் கிளம்பிட்டேன். அக்காவோட ஊர் ஆட்டக்கலனூர் எங்கே இருக்குன்னா சிங்கம்பேட்டை, அதுக்கும் முன்னாடி ஸ்டாப் தான் ஆட்டக்கலனூர். ஆனந்தமலையும் அதுலேருந்து கொஞ்சம் தூரம் உள்ளே போனால் ஆட்டக்கலனூர் இருக்குது. அதுலேருந்து போனால் அங்கே ஃபஸ்ட்டு என்னோடய ஃபேவரெட் என்னோடய பசங்க அப்படியே ஏதோ வந்துட்டான் பாருங்க. இது குட்டி அக்காவோட கடைசி பையன், இது என்னோட பொண்ணு, இது என்னோட பையன். அவனை இடித்து தள்ளிட்டு வரா பாருங்க. இதுதான் என் அக்காவோட 2வது பொண்ணு. 3வது பொண்ணு உள்ளே இருந்தா போல். நான் சரியாக அவளை கவனிக்கலையே. அப்புறம் உள்ளே போய் பார்த்தா தான் மேடம் உள்ளே இருந்தாங்க. அவள் தான் என்னோட பெரிய 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 ஃபேவரெட்டு. அப்படியே அவங்களெல்லாம் கூட்டிகிட்டு வந்துட்டு பேக்கில் ஒரு டீ சாப்பிட்டு வந்தால் இங்கே சாமியை கூப்பிட்டு போகிறதுக்காக ரெடி ஆகிட்டாங்க எல்லோரும். நாங்களும் அதில் அப்படியே கலந்துக்கிட்டோம். பூ வாங்கிட்டு வந்தோம், அப்படியே கலந்துக்கிட்டோம். இதில் ஒரு பெரிய விஷயம் என்னென்னா, பெரியம்மா வீட்டுக்கு போய் ஆடாடி துரைக்கு காய்ச்சல் வந்துருச்சு. அதாவது வைஷாக்கு காய்ச்சல் வந்துடுச்சு. அப்படியே அப்பாவை கூட்டிகிட்டு கிளம்பிட்டாங்க. நான் நினச்சேன் ஓகே நாளைக்கு காலைல ஒரு 10-11 மணிக்கு மாதிரி தான் இருமுடி கட்டுவாங்க, நம்ம ஜாலியாக போகலாம் அப்படின்னு நினச்சிட்டு போனேன்.
இல்லை 6 மணிக்கே இருமுடி கட்டிட்டாங்க. நான் எந்திரிச்சதே 5 மணிக்கு தான். எந்திரிச்சு அம்மாவோட வீட்டெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு தண்ணி பிடிச்சி வச்சுட்டு, அங்கெல்லாம் பைப்பில் தான் தண்ணி பிடிச்சி வைக்கணும். பைப்பில் தண்ணியெல்லாம் பிடிச்சி வச்சுட்டு க்ளீன் பண்ணி வச்சுட்டு விளக்கி வச்சுட்டு எழுந்து பார்த்தா ஓகே டைம் ஆகிடுச்சு. அம்மா வந்துட்டாங்க திட்டுறதுக்கு. திட்டி முடித்தோடனையும் நாங்கள் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போனால் அப்பாவுக்கு ஆல்ரெடி இருமுடி கட்டிட்டாங்க. இது முடி கட்டி கூட்டிகிட்டு போகிறது. இங்கேருந்து அங்கே கோவிலில் போய் தான் இருமுடி கட்டுவாங்க. அந்த ஒரு ஃபங்க்ஷனை தான் என்னால் பார்க்க முடியல. என் அப்பாவோட வருஷம் செம்ம லாஸில் போச்சு. எங்கள் அப்பாவோட மாமனார் மாமியாரும் வரல, அதாவது என்னோடய அம்மாயும் தாத்தாவும் வரல. அவங்களால வர முடியல, 2 பேருக்கு உடம்பு சரியில்லை. அதே போல் என் பொண்ணுனாலையும் போய் அரிசி போட முடியல. ஏன்னா மேடம் குளிக்காமல் இருந்திருக்காங்க. வைஷாக்கு ஃபீவர். நான் இங்கே இருந்துட்டேன், என்னாலையும் போக முடியல. ரொம்ப அப்படியே ஃபீலிங்கோடையே திரும்பி வந்தோம். திரும்பி வரும்போதே விஜய் சித்து விலாக்ஸ் அந்த அண்ணாவோட தான் எங்களோட ஃபேமிலியோட எல்லாருக்கும் பிடிச்ச ஃபேவரேட்டே அதுதான். இவர் வண்டி ஓட்டினாலும் சரி, வீட்டில் இருந்தாலும் சரி, விஜய் சித்து. ஓகே, உங்களுக்கு யார் யாருக்கெல்லாம் விஜய் சித்து பிடிக்குன்னு பார்த்துட்டு அப்படியே ஈரோட்டுக்கார் சேனலை சப்ஸ்கிரைப்